உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தில் பல இடங்களில் பாபா அவர் சொல்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோம். இந்த மாதிரி யார் ஒருத்தர் துவாரகாமாயோட படி ஏறுறாங்களோ அல்லது துவாரகாமாயின் மடியில் இருக்காங்களோ உட்கார்றாங்களோ அந்த நிழலில் வராங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீந்துடும், அவங்களோட துன்பங்கள்லாம் அவங்கள விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பாபா என்ன சொல்ல வந்தார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், பாபா பகவான் ஸ்ரீ தத்தாத்ரேயரோட 5வது அவதாரம். தத்த பரம்பரையில் 5வது அவதாரம் சாய்பாபா, ஷிரடி சாய்பாபா. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு காரண காரியம் இருக்குது. அவங்க ஒரு குறிக்கோளோட, ஒரு பணியோட, ஒரு நோக்கத்தோடு தான் இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு வராங்க. அதே போல் தான் பாபாவுக்கு கூட ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குறிக்கோளில் தான் பாபா உலகத்துக்குள்ளே வந்தார், நமக்குள்ளே நம்மளோட இருந்திருக்காரு. பூமியில் 80 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட இருந்திருக்காரு. அதுக்கான முக்கியமான காரணம் சச்சரித்திரத்துலேயும் போட்டிருக்கு. ஹிந்துக்களும் முஸ்லீம் கம்யூனிட்டிஸ் இவங்க 2 பேரோட ஒற்றுமைக்காக முக்கியமாக பாபா அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக வந்திருக்காரு. மறைமுகமாக இன்னொரு பெரிய ஒரு காரணம் பாபா வந்ததுக்கு என்ன அப்படின்னா, மனிதருக்கு டிட்டாச்மெண்ட்டு கொடுக்கறதுக்கும், எந்த ஒரு பொருள் மேலேயும் இந்த மோகம் இருக்கக்கூடாது. உலகத்தில் இந்த டெம்பரல் லைஃப் இதெல்லாம் இருந்து போயிடும், கடந்து போயிடும். இந்த வாழ்க்கையை மேலே அவங்க மோகம் வச்சுக்கக்கூடாது, எது மேலேயும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கக்கூடாது. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது ரெண்டுமே நிர்ணயிக்கிற அளவுக்கு நம்ம மனது உறுதியாகிடணும், நமக்கு அந்த தெளிவு இருக்கணும். இது எல்லாம் நமக்கு ஆயிடுத்து அப்படின்னா அந்த பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்துலேருந்து நம்மளை பாபா ரொம்ப ஈஸியாக விடுவிச்சிருவார். இதுவும் ஒரு காரணம் பாபா அவதரித்ததுக்காக. ஒரு 16 வயது சிறுவனா பாபா ஷிரடியில் ஒரு மரத்தடியில் உட்காந்து தியானம் பண்ணுறது எல்லாரும் பார்த்து மகிழ்ந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ சின்ன பையன் இதெல்லாம் பண்ணார் அப்படின்ட்டு. நாள் முழுக்க தியானத்திலே தான் இருப்பார். அது அந்த தியானம் யாருமே கலைக்க முடியாத ஓரளவு ஆழமான ஒரு தியானம். எதை பற்றியுமே அவருக்கு சிந்தனை இல்லை. அந்த நேரத்தில் அவர் தியானம் மட்டும்தான் இருந்தது. ஒரு நாள் அவர் அந்த தியானத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து அவர் கிளம்பி வெளியில் போயிட்டார். இந்த ஷிரடி எல்லையை விட்டு வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து தான் அவர் வந்தார். ஒரு ஃபக்கீராக மாறி வந்தார். சாந்த் பாட்டில், தூப்கேட், அவுரங்காபாத் அப்படிங்கிற கிராமத்துக்கு சேர்ந்த சாந்த் பாட்டில்னு ஒருத்தர். அவரோட வீட்டில் ஒரு திருமணம் விழா. அந்த திருமண விழா ஷிரடியில் நடக்க இருந்தது. அந்த ஒரு கல்யாண கோஷ்டியோடு திருப்பி வந்தார் பாபா ஷிரடிக்கு. மஹல்சாபத்தியோட அந்த வயலில் தான் அந்த முதல்ல அந்த மாட்டு வண்டி நின்றுது. அதுலேருந்து பாபாவும் மற்றவங்களும் இறங்கினாங்க. பாபாவை பார்த்தவொடனே மஹல்சாபதி தன்னை அறியாமே ஆவோ சாயி அப்படின்னு சொன்னார். ஆவோ சாயின்னா ரொம்ப சுலபமாக சிம்பிளாக சொல்லலாம், வெல்கம் சாயி அப்படின்ற மாதிரி, வாங்க சாயி அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த சாயிங்கிற வார்த்தையோட அர்த்தம் நம்ம புரிஞ்சுட்டோன்னா அது ரொம்ப ஒரு அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை, ரொம்ப ஆழமான கருத்து. மராட்டி மொழியில் ஆயி அப்படின்னா அம்மா. அம்மா அப்படிங்கிறதோட சேர்த்து எப்படின்னா, அம்மா எப்படிப்பட்டவ அப்படின்னு பார்த்தா, அவள் சத் பிரவர்த்தி அப்படின்னாக்கா ரொம்பவே தெய்வீக பக்தியோடு இருப்பாள். ரொம்பவே அனுகிரகம் இருக்கும் அவகிட்ட, இறைவனோட அனுகிரகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு குரு அப்படிங்கிற அந்த வழிபாட்டுக்கும் இருப்பாள், ஒரு கடவுள் ஸ்தானத்துலையும் இருப்பாள். ரொம்ப தயாளு மனசு படைச்சவளாக இருப்பாள். அந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தி தான் தாய். அப்பேற்பட்ட ஒரு குணங்களோடு இருந்தவர் தான் நம்ம சாயி. அப்போது ஆயி, சாயியில் ஆயிங்கிறது இந்த இத்தனை பொருள்களுக்கும் அர்த்தம் மாறுதுன்னா, அப்போ சா அப்படிங்கிறது என்னென்னா வித், உன்னோட, யாரோட இந்த குணங்கள்லாம் இருக்கோ, யாரோட இந்த குணங்கள்லாம் ஒன்றி போகிறதோ அவர் தான் சாயி அப்படிங்கிறது. இவ்வளோ அர்த்தம் அந்த சாயிங்கிறது. அப்போது சாயி தாய், எப்பேற்பட்ட தாய், கருணை உள்ளம் படைத்த தாய், ஒரு நல்ல குரு, அந்த குருவோடு சேர்ந்த ஒரு பெரிய பரமாத்மா, பரந்தாமன், எதை வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாபெரும் மனிதர் தான் சாய்.
அப்போது இப்பேற்பட்ட ஒரு மனிதன் வந்து ஷிரடிக்கு அந்த சமயம் வந்தபோது கண்டோபா மந்திருக்குள்ளே டெம்பிள்குள்ளே நுழைய போகிறார். ஆனால் மஹல்சா பற்றி அவரை நிறுத்துறாரு. உள்ளே வரக்கூடாது சாயி அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு சாயி கேட்டதுக்கு, உங்களை பார்க்கறச்சு உங்களை வெளி தோற்றத்தை பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது தெரியறது அப்படின்னு சொன்ன உடனே பாபா ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு அப்படி நின்றுடுறாரு. நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே வரக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம வந்து இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறது தான் சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறாரு, ஷிரடி கிராமத்துக்குள்ளே போகிறாரு. ஒரு சில பேரோட கருத்து என்ன அப்படின்னா, நேராக அங்கேருந்து கிளம்பி பாபா வந்து தக்கியா அப்படின்ற ஒரு இடம், அந்த தக்கியா வந்து ஊர் எல்லையில் இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இந்த ஃபக்கீருங்க, கொஞ்சம் பிச்சை எடுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டுருப்பாங்க. ஒரு வெட்ட வெளிச்சமாகவே இருக்கும் அந்த இடம். அந்த மாதிரி இடத்துக்கு போய் பாபா கொஞ்ச நாள் தங்கினா மாதிரியும் சில புஸ்தகங்களில் இருக்குது. ஆனால் நரசிம்ம சுவாமிஜி எழுதினது என்ன அப்படின்னாக்கா, மஹல்சா பற்றி வந்து உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொன்னோன்னே பாபா அங்கேருந்து கிளம்பி அங்கே ஒரு பாழழிஞ்ச ஒரு மஸ்ஜித் இருந்தது, மசூதி இருந்தது அந்த ஊருக்குள்ளே. ஒரு நல்ல மசூதியும் இருந்தது, ஒரு பாழழிஞ்ச மசூதியும் இருந்தது. இங்கே வந்துட்டார். இங்கே வரும்போதே அந்த ஊர் மக்கள்லாம் பின்னாடியே வந்துட்டு இவர் எவ்வளோ பெரிய மகான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு அந்த சட்காவை தட்டினாலே வந்து தண்ணி வருது, அந்த சிம்டாவை தட்டினா அதுலேயே நெருப்பு வருது, இதெல்லாம் வந்து கண் குளிர பார்த்துட்டோன்னே இவர் வந்து ஒரு மகான். அவங்கள வந்து கெஞ்சுறாங்க ஊர் மக்கள்லாம், நீங்கள் இந்த மஸ்ஜித்தில் இருக்க வேண்டாம், இந்த நல்ல மஸ்ஜித்துக்கே வாங்க, எல்லாரும் தொழுகை பண்ணுற அந்த இடத்துக்கே வாங்கன்னா பாபா இல்லை நான் இங்கேயே இருக்கேன் அப்படிங்கிறார். காலப்போக்கில் வந்து இந்த மஸ்ஜித்தை வந்து சுத்தப்படுத்தி எல்லாரோட உதவியோட பாபா அங்கே தங்க ஆரம்பிக்கிற போது அதோட பேர் வந்து துவாரகா மாயி அப்படின்னு வைக்கிறாரு. துவாரகா மாயி அல்லது மஸ்ஜித் மாயி அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஓய்வு பெற்ற மாமல்தார், தானா டிஸ்ட்ரிக்டோட மாமல்தார் வந்து தேவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இது ஏன் ஷிரடியை வந்து அவர் இந்த இடத்த பர்டிகுலராக வந்து எதுக்கு துவாரகா மாயின்னு கூப்பிட்டார் அப்படிங்கிறதுக்கு அவர் நிறைய ரிசர்ச் பண்ணார். ரிசர்ச் பண்ணி அவர் வந்து என்ன அவர் கண்டுபிடிச்சார்னா, ஷிரடி வந்து பண்டர்பூர் அப்படிங்கிற அந்த ஊரோட எல்லைக்குள்ளே வருது. அந்த எல்லையில் எங்கே இருக்குன்னா ஷிரடியோட இடம் இதில் மேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு அடிமட்டத்தில் சதர்ன் மோஸ்ட் பார்ட் ஆஃப் அந்த பண்டர்பூரில் தான் அந்த அந்த மேப்குள்ளே தான் வந்து ஷிரடி இருக்குது. அப்போது அதே மாதிரி தான் துவாரகா இருக்குது. அப்போது ஷிரடி வந்து இந்த மகாராஷ்டிராவோட துவாரகா அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு தீசிஸ் மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணினார். இதே போல் ஒரு நாராயண் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு பெர்மனெண்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் பரத் வர்ஷா அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அவரும் வந்து ஒரு என்ன கண்டுபிடிச்சாருன்னு அவரோட ரிசர்ச்சில் ஸ்கந்த புராணா நிறைய புக்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த புக் எழுதும்போது அவர் வந்து துவாரகா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து என்ன ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா, எந்த ஒரு இடத்துல வந்து எல்லா ஜாதி மக்களுக்காகவும் எந்த ஒரு வர்ணம் 4 வர்ணங்கள் என்னெல்லாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், பிராமின், சத்ரியா, அதுக்கப்புறம் வைசியா, சூத்ரா, இந்த மாதிரி 4 வர்ணங்களோட ஆளுங்களுக்கு வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு வந்து எந்த ஒரு தடை இல்லாமல் அனுமதி இருக்கோ, அதே மாதிரி சாதிக்கிறதுக்காக என்ன சாதிக்கணும் அப்படின்னா 4 புருஷார்த்தங்கள் என்னெல்லாம், தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, இந்த மாதிரி சாதிக்கிறதுக்கான ஒரு இடம் எதுன்னா அதுதான் துவாரகா அப்படின்ட்டு அந்த நாராயண ஐயர் வந்து அவர் ரிசர்ச் பண்ணியிருக்கிறார். இப்போது பாபா உட்காந்துருந்த துவாரகா மாயோ இல்லை இந்த மஸ்ஜித் வந்து இதே மாதிரி தான் இருந்தது. யாருக்குமே துவாரகா மாய்க்குள்ளே வரத்துக்கு தடையே கிடையாது. எந்த ஜாதி, எந்த மதம், எப்பேற்பட்டவங்க கூட உள்ளே வரலாம். இது மட்டும் இல்லாமல் ரொம்ப வந்து தாழ்த்தப்பட்டவங்க, தீண்டத்தகாதவங்கெல்லாம் அந்த காலத்தில் இருந்தாங்களே அவங்க, குஷ்டரோகிகள், இவங்க எல்லாருமே கூட துவாரகா மாயில் வந்து ஓப்பனாக அப்படியே வருவாங்க. இவங்களுக்காக வந்து எப்போவுமே திறந்துருக்கும். அப்படி பார்த்தோன்னா துவாரகா மாய்க்கு கதவுகளே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். இப்பேற்பட்ட ஒரு இடம்தான் துவாரகா. அதனால் இந்த மஸ்ஜித்துக்கு வந்து துவாரகா மாயி அப்படின்னு. மஸ்ஜித்தில் ஏன் தங்கினார் அப்படின்னா, முதல்லையே நான் சொன்னேன், ஹிந்து முஸ்லீமோட அந்த இந்த வேற்றுமையை வந்து வளர்க்கக்கூடாது, அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரணுங்கிறதுக்காக மஸ்ஜித்தில் இருந்துக்கிட்டு ஹிந்து கல்ச்சரை ஃபாலோ பண்ணார். அதே மாதிரி அவர் பார்த்திங்கன்னா சாய்பாபா கிட்ட ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு குணம் இருக்கும். ஒரு முஸ்லீம் அவரை பார்த்து வந்தார் அப்படின்னாக்கா அவரை வந்து
தெரியாம மாதிரி கூப்பிடுற மாதிரி ஒரு ஹிந்து பேர் வச்சு கூப்பிடுவார். அதே மாதிரி ஒரு ஹிந்து அவர்கிட்ட வந்தார்னா அப்படியே மறந்தா மாதிரி ஒரு முஸ்லீம் பேர் வச்சு கூப்பிடுவார். முஸ்லீம்ஸை பார்த்து ராம் ராம்னுவார், ஹிந்துஸை பார்த்து அல்லா மலேக் அல்லா பலா கரேகா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியும் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை மாற்றி மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி அவங்க மைண்டில் இருக்கக்கூடிய அந்த மென்டல் பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு பாபா ரொம்ப முயற்சி பண்ணார். பாபா இருந்த காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா நிறைய உற்சவங்கள், நிறைய பண்டிகைகள்லாம் வந்து ஹிந்து முஸ்லீமோடது சேர்ந்தாப்புலேயே வரும். சாப்டர் 6 நம்ம பார்த்துருக்கோம். இந்த தேவ் பண்ண இந்த ரிசர்ச், இந்த விஷயங்கள்லாம் வந்து சாப்டர் 4 ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை வந்து நம்ம படித்தோன்னா கீழே வந்து குறிப்பாக அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது ஆயி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நான் சொல்லியிருந்தேன் மராட்டி மொழியில். அது 2 சாயி அப்படின்னா சா ப்ளஸ் ஆயி அப்படிங்கிறது வருது. அப்போது பாபா வந்து துவாரகாமையில் இருக்கக்கூடிய அந்த 60 ஆண்டு காலம் வந்து ஒரு தாய் மாதிரி தான் இருந்தார். எல்லாரோட வெல்ஃபேர் பற்றி அவருக்கு ரொம்ப அக்கறையாக இருந்தது. அங்கே வர்றவங்களோட குறைகள்லாம் கேட்டு அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொல்லி கொடுத்தாரு. கர்ம வினைன்னா என்ன, இதை வந்து நம்ம வந்து தாங்கணும், இதை கொஞ்ச நாள் நீ தாங்கினேன்னு அந்த வினையிலேருந்து வெளிப்படலாம், தெய்வ சிந்தனை என்ன, நாம ஜபம்னா என்ன, இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த புஸ்தகங்கள் படிங்க, ரொம்ப நல்லது. இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய எப்படி டாக்டர்ஸ் வந்து அந்தந்த நோய்க்கேற்ற மருந்து கொடுப்பாரோ, பாபா வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவையோ அதை எடுத்து கரெக்டாக கையில் எடுத்து கொடுத்தார். இதுதான் அவர் வந்து ஒரு தாய் போல் இருந்து எல்லாமே செஞ்சார். ஒரு தாய்க்கு வந்து வேறுபாடே இருக்காது இல்லையா, அந்த மாதிரி பாபா கூட அந்த துவாரகா மாயி அந்த சாயியாக உட்காந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்ல இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அவங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாடம் தான் இன்றைக்கி நமக்கு எல்லாமே அப்ளிகபிளாக இருக்குது. நம்ம எல்லாம் அதை பார்த்து தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பை கொண்டு போகணுமே தவிர வேறு எந்த திசையிலையும் நம்ம மைண்டை வந்து மாற்றிக்கக்கூடாது. பாபா நமக்கு என்ன வந்து லெசன்ஸ் கொடுத்தாரு, அந்த லெசன்ஸை நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், நம்ம எவ்வளோ தூரம் அதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கோம், பாபா சொன்ன அந்த சொற்பொழிவுகள் அவர் எப்படி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டாரோ அதுக்கிட்ட நம்ம வந்திருக்கோமா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இப்போது நிறைய பேர் கேட்குறாங்க, என்னென்னா பாபா சொன்னார் துவாரகாமையில் அடி எடுத்து வச்சோன்னே உன் துன்பமெல்லாம் தீந்துரும் அப்படின்னு. ஆனால் எனக்கு ஒன்றுமே தீரலையே, நான் 4 வாட்டி போனேன், 5 வாட்டி போனேன். ஆனால் நான் வந்து அப்பேற்பட்ட அந்த பர்சன்ஸ் கிட்ட நான் கேட்குறது ஒன்று தான், பாபா கிட்ட நம்ம எல்லாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் பாபா நம்மகிட்ட இந்த எதிர்பார்த்தது நம்ம ஏதாவது கொடுக்குறோமா? பாபா நம்மகிட்டேருந்து பணிவு எதிர்பார்க்குறாரு. பாபா நம்மகிட்டேருந்து மனுஷத்தன்மை எதிர்பார்க்குறாரு. எல்லா உயிரினங்களையும் ஒன்றா பாருன்னு சொல்கிறாரு. பொறுமை நம்பிக்கை வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய வந்து எல்லார் மேலே அன்பு செலுத்துன்றாங்க. பேராசைப்படாத, எந்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படாத, என்கிட்ட நீ வந்து தியானம் இதெல்லாம் கேளு, என்கிட்ட வந்து பொருள்கள் மேலே வந்து நீ கேட்காத, நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன், ஆனால் இது வந்து இந்த ஜென்மத்துக்கு அவ்வளோவா பயன்படாது, வேறு ஒரு பிறப்பே இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக நீ வந்து வழியை தேடு, என்கிட்ட சரணாகதி அடை, இதெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம எதுவுமே செய்யறதில்ல. ஆனால் பாபா நம்ம வந்து போன உடனே எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். தயவு பண்ணி என்னோட அன்பான வேண்டுகோள் பாபாவோட பக்தர்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம பாபாவோட வழிமுறையை முதல்ல வந்து ஆழமாக தெரிஞ்சுண்டு ஒன்றுன்னா நம்ம வந்து ஃபாலோ பண்ண வந்து முயற்சி பண்ணணுங்க. நமக்கு என்ன தேவையோ பாபாவுக்கு தெரியும், அவர் தானாகவே கொடுப்பார், நம்ம கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் பாபாவோட அன்புக்கு வந்து நம்ம தகுதியானவராக நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் வேண்டிக்கிறேன். இதுதான் ஒரு பாபாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு குரு தட்சிணா. இதுதான் உண்மையான தட்சிணா. அந்த சத்தா சபூரியோடு சேர்த்து மற்றது எல்லாத்தையும் நம்ம கொடுத்தோன்னா தான் பாபா கிட்ட நம்ம போகிறதுக்கான ஒரு அருமையான வழி வந்து சீக்கிரத்தில் நம்மகிட்ட வரும். ஓம் சாய்ராம்.